இஸ்ரவேல் மக்கள் தங்கள் மாடுகளையும் ஆடுகளையும் பலிபீடத்திற்கு கொண்டு வருகிறார்கள். ஆசாரியர்கள் அவற்றை பரிசோதிக்கின்றனர். யாகம் செலுத்தும் மனிதன் பலியை தேவனுக்காக அர்ப்பணிக்கிறான். மிருகம் கொல்லப்பட்டு இரத்தம் பலிபீடத்தின் 4 மூலைகளிலும் தெளிக்கப்படுகிறது. ஆசாரியர்கள் தீயை எரிக்கிறார்கள். மிருகத்தின் எல்லா பகுதியும் தீயில் எரிக்கப்படுகிறது. இதுவே தேவனுக்குச் செய்யப்படும் சுகந்த வாசனையான தகன பலி. ஏழை மக்கள் ஒரு மாடோ செம்மறியாட்டோ வழங்க முடியாததால் ஒரு புறாவையோ புறா குஞ்சையே கொண்டு வரலாம். தெய்வீக பலியாக நல்ல கோதுமை மாவுடன் எண்ணெய் கலந்து செய்யப்படும். ஆசாரியர் அதன் ஒரு பகுதியை தீயில் எரிப்பார். தீயில் எரிக்கப்படாமல் இருக்கும் தானிய பலியை ஆரோன் மற்றும் அவரது மகன்கள் பரிசுத்தமாக உண்ண வேண்டும். பலியிடப்பட்ட மிருகங்களின் புகை வானத்தில் உயர்ந்து செல்கிறது. இது தேவனுக்கு பிரியமான வாசனை. தேவன் பலிகளை ஏற்றுக்கொள்கிறார். புகை வானத்தில் உயர தேவனுடைய பிரசன்னம் தெளிவாக காணப்படுகிறது. தேவன் மக்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். இஸ்ரவேல் மக்கள் ஆராதனையுடன் தொழுகின்றனர். தேவன் அவர்களின் பலிகளை ஏற்றுக்கொள்கிறார். லேவியராகமம் 1:1. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்து கொண்டு பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து, அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி, லேவியராகமம் 1:8. அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனபலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி. அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகனபலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக. அவைகளை ஆசாரியன் பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன். குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகனபலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி. அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்த கடவன். அதை ஆசாரியன் பலிபீடத்தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை கிள்ளி பலிபீடத்தில் தகனித்து அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்தவிட்டு அதன் இறைப்பையை அதன் மலத்தோடும் கூட எடுத்து அதை பலிபீடத்தண்டையில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்திலே எறிந்துவிட்டு
பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்கக் கடவன். இது சர்வாங்க தகனபலி, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி.